குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம ஜூலை மந்த் 15th அஃபேர்ஸ் கிளப் இன்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து மேகாலயா ஷில்லாங்கில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு கேம்பஸ். ஓகேங்களா, எதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில். ஸோ இது வந்து முக்கியம். நார்த் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எங்கே வருது அப்படிங்கிறது முக்கியம், ஷில்லாங் மேகாலயாவில். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி இதில் வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, இதை தாண்டி வந்து ஓகே எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு என்னது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க நார்த் ஈஸ்டில் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது ஹெவி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்க வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து தர்றாங்க. யாருக்கு? ட்ரக்குக்கு. ஓகே, எலக்ட்ரிக் ட்ரக்கு இருக்கு இல்லையா, எதுக்கு கீழே அப்படின்னா பிஎம் இ டிரைவ். ஸோ இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த இ டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2024. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 வரைக்கும் 10,900 கோடி 2026 வரைக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயந்தான். ஓகே, இந்த ரெண்டு விஷயந்தான் முக்கியம். இதை தாண்டி வந்து இது எல்லாமே நியூஸ். ஓகே, நீங்கள் படிக்கணுன்னா படிச்சுக்கங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் படித்தே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நியூஸாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ 2070க்கான டார்கெட்டை நோக்கி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. 2070 என்ன டார்கெட்டு? நெட் ஜீரோ எமிஷன் இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்து வந்து டெலிகாம் மினிஸ்ட்ரி வந்து சஞ்சர் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமோட பேர் முக்கியம். யூத்தை வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வர்றதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5G 6G டெக்னாலஜிக்கான அந்த டார்கெட் இயர் இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்துங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இது நியூஸ் தான், ஜஸ்ட் படிச்சுக்கங்க. அடுத்து நமக்கும் யூஏஇக்கும் இருக்கு இல்லையா, யூஏஇ இருக்காங்க இல்லையா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து செப்பா அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே, இது மூலமாக வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்து ட்ரேட்ஸ் இதை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இங்கே ஷைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து பாம்பே ஐஐடி பாம்பே கீழே வரக்கூடிய ஒரு சப்சிடரி. ஓகே, இது வந்து நிறைய நியூஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கும் யூஏஇக்கும் உள்ள அந்த பைலேட்டரல் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 84 பில்லியன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து தேர்டு நம்ம ஹையஸ்ட்டாக வந்து பைலேட்டரல் ட்ரேடு வச்சுக்கிற ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, தேர்டு வந்து யூஏஇ. ஓகேங்களா, ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஏஇக்கு தான். அதாவது யூஎஸ்க்கு அடுத்து வந்து யூஏஇ. ஓகே, ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, தேர்டு யார்? நெதர்லாண்ட். அடுத்தது ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து கொண்டு வர போகிறாங்களாம், ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பழைய காலத்தில் என்னென்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இது பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎம்எஃப் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுலனா யூபிஐ பேமெண்ட், இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து யூபிஐ வந்து டாப்பில் இருக்குது. ஓகேங்களா, இந்த 18 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு 24 lakh crore அமௌண்ட்டு, அது வந்து முக்கியம். எங்கே கொடுத்துருப்பாங்களே 24 லட்சம் கோடி அமௌண்ட் மதிப்பிலான இது மட்டும் ஜூனில் மட்டும் நடந்திருக்கு. ஓகே, அதேமாதிரி யூபிஐ வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இது. ஓகே, டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமு கீழே வரும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நம்மளுடைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் வந்து ஜேபி நட்டா வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. அங்கே எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். பெரிய நியூஸ் இல்லை, கிடையாது. அடுத்து வந்து இந்தியா வந்து தலிஸ்மான் சாப்ரே அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸில் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஓகே, யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு நடக்கிறது கிடையாது. இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, இதில் இந்த எக்ஸசைஸில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது கண்டக்ட் பண்ணுறது ஆஸ்திரேலியா.
ஓகே, பேர் வந்து ரொம்ப முக்கியம். புதுசாக இருக்குது பேர். எத்தனாவது எடிஷன்? 11வது எடிஷன். முக்கியமாக பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து அவார்டு தந்திருக்காங்க. பென் பிரிண்டர் ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர், நாவலிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் தருவாங்க பென் ப்ரைஸு. இது வந்து 2009 தர்றாங்க. ஓகேங்களா, இந்த வருஷம் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. லெய்லா அப்லோலீலா. ஓகே, அபௌலீலா. ஓகே, லெய்லா அபௌலீலா. இவங்க வந்து சூடானிஸ் ஸ்காட்டிஷ். ஓகே, ஸ்காட்லாண்டு இவங்கள அந்த பெண்மணி. ஓகேங்களா, ஸோ இவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுங்க. ஓகே, முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி போகிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு இது தான் வந்து இதில் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பெண் இது வந்து பார்த்திங்கன்னா யூகே கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அவார்டு, ஹானர். ஓகே, போன வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னா அருந்ததி ராய் அவங்க வாங்கினாங்க. ஓகேங்களா, ஸோ போன வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹையஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து யூஎன் பாப்புலேஷன் அவார்டு வந்து யுனைடெட் நேஷன் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா வர்ஷா தேஷ்பாண்டே. ஓகே, பாப்புலேஷன் அவார்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இந்தியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி 2 பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஸோ 1983 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தானே கொடுத்துருப்பாங்க. 1983 இந்திரா காந்தி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து 1983 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து இந்திரா காந்தி அம்மையார். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து ஜஹாங்கீர் ரட்டன்ஜி தாதாபாய். ஓகே, 1992 ஜேஆர்டி டாட்டாக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, 1992 83 92 இப்போ 2025. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து கவர்னர் வந்து மாற்றியிருக்காங்க 3 ஸ்டேட்டுக்கு. யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யாருக்கு பதிலாக மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது என்ன? ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து ஏர் டு ஏர் மிசைல். இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சு சுகாய் MK1 அதில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் பெரிய நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது. ஓகே, இது வந்து கேள்வி வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, விம்பிள்டன் தான் வந்து கிராண்ட் ஸ்லாமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. எப்போது? எந்த வருஷம்? 1877. செகண்ட் வந்து US 1881. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் 1891. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா 1905. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விம்பிள்டன். இது வந்து கிராஸில் வந்து விளையாடுற ஒரு இது. ஓகே, இதில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்துங்க. ஜெய்னிக் சின்னர். அவர் வந்து எந்த இது ஓகே இட்டாலி. ஆப்போனண்ட் யார்? அவரோட கண்ட்ரி. உமன் கேட்டகரியில் யார்? அவங்களோட நாடு. ரன்னரப் யார்? அவங்களோட கண்ட்ரி. பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்தது சரோஜா தேவி அம்மா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கான இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டும் பத்மபூஷன். 69 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க, 92 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். கோட்டா ஸ்ரீனிவாசராவ். ஸோ அதே மாதிரி உங்களோட கேட்டகரி என்ன? ஆர்ட் வருவாங்க. ஓகே, ஆக்ட்ரஸ் அந்த கேட்டகரியில் ஆர்ட்டில் தான் வருவாங்க. அதே மாதிரி கோட்டா ஸ்ரீனிவாசராவும் ஆர்ட் கேட்டகரியில் வருவார். இவர் வந்து பத்மஸ்ரீ வந்து 2015 வாங்கியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது மலாலா டே வந்து ஜூலை 12. இது வந்து முக்கியமானது. ஏன் அப்படின்னா வந்து 2013 இவங்களுக்கு வந்து பீஸ் அவார்டு அப்படிங்கிறது தந்தாங்க. யார்? நோபல் ப்ரைஸில் வந்து பீஸ் கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கினாங்க. 16 வயசில் வந்து வாங்கினவங்க. ஓகேங்களா, இவங்க தான் வந்து யங்கஸ்ட் பர்சன் டு கெட் பீஸ் ப்ரைஸ். சாரி, இது பேர் என்ன? டக்குன்னு வர மாட்டேங்குது. அது பேர் என்னையா? நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. ஓகேங்களா, இவங்க தான் மலாலா. ஓகே, 2013 16 வயசில். அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிங்க் ஷீட் மாதிரி தருவாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி வந்து தந்திருக்காங்க. அந்த கார்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஹேலி ஸ்மார்ட் கார்டு. அவங்களுக்கெல்லாம் இலவசமாக. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவசம், கர்நாடகாலையும் பெண்களுக்கு இலவசம், டெல்லியிலையும் இலவசம். ஆண்கள் நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா சஹேலி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத டெல்லி கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.